இபிஎஃப்ஓ முன்கூட்டியே பணம் எடுப்பது. விதிகள், அபராதங்கள் மற்றும் மீட்பு செயல்முறை. உண்மையில் என்ன அர்த்தம்? ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியை அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களின்படி அங்கீகரிக்கப்படாத காரணங்களுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரித்துள்ளது. இபிஎஃப்ஓ 3.0க்கு முன்னதாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பணம் எடுப்பது மற்றும் தொடர்புடைய சேவைகளை விரைவாக எளிதாக்கும் புதிய ஆன்லைன் போர்ட்டலாகும். இருப்பினும் அங்கீகரிக்கப்படாத திட்டங்களுக்கு பிஎஃப் சேமிப்புகளை பயன்படுத்தும் உறுப்பினர்கள் மீட்பு நடவடிக்கை மற்றும் அபராதங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதை எப்பிஓ தெளிவுபடுத்தியுள்ளது. முன்கூட்டியே திரும்ப பெறுதல் என்றால் என்ன? முன்கூட்டியே பணம் எடுப்பது என்பது ஓய்வூதியத்திற்கு முன் பணியாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பணத்தை எடுப்பதை குறிக்கிறது. 1952ஆம் ஆண்டு இபிஎஃப் திட்டத்தில் சில பணத்தை எடுப்பதில் விதிவிலக்குகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எந்த ஒரு விலகலும் ஒரு மீறலாகும். எடுத்துக்காட்டாக, திட்டத்தின் கீழில்லாத ஒரு குறிப்பிடப்படாத நோக்கத்திற்காக பணம் எடுப்பது நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். பிஎஃப் நிதியை குறுகிய கால பணப்புழக்க ஆதாரமாக அல்லாமல் நீண்ட கால ஓய்வூதிய இடையகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதே இதன் அடிப்படை. திரும்ப பெறுதல் அனுமதிக்கப்படும் போது பகுதி பணம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்படும் சில சந்தர்ப்பங்களை எப்பிஓவி விதிகள் நிர்வகிக்கின்றன. இதில் மருத்துவ அவசர நிலைகள், உயர் படிப்புகள், திருமண செலவுகள், வீடு வாங்குதல், கட்டுமானம் மற்றும் வீட்டுக்கடனை செலுத்துதல் ஆகியவை அடங்கும். ஓய்வு பெறும்போது அல்லது ஒரு தொழிலாளி 2 மாதங்களுக்கும் மேலாக வேலையில்லாமல் இருக்கும்போது மட்டுமே முழுமையாக பணம் எடுக்க முடியும். ஒரு உறுப்பினர் ராஜினாமா செய்தவுடனே 2 மாத காத்திருப்பு காலம். சேவை 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக இருக்கும்போது வரி மற்றும் டிடிஎஸ் செலுத்தப்படும் என்பதை உறுப்பினர்கள் உணர வேண்டும். அனுமதிக்கப்பட்ட காரணத்திற்காக எடுக்கப்பட்ட பணம் பின்னர் தவறாக பயன்படுத்தப்பட்டால் எப்பிஓ வட்டியுடன் நிதியை மீட்டெடுக்க முடியும். இபிஎஃப் திட்டம் 1952 படி ஒரு உறுப்பினர் வீடு கட்டுவதற்காக பணத்தை திரும்ப பெற்றாலும் அதை வேறு காரணத்திற்காக பயன்படுத்தினால் அது தவறான கணக்காக கருதப்படுகிறது. இங்கு 3 ஆண்டுகளுக்கு அல்லது அபராத வட்டியுடன் முழுமையாக தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதி திருப்பி செலுத்தப்படும் வரை எது பின்னர் வருகிறதோ அதுவரை மேலும் பணம் எடுக்க அனுமதிக்கப்படாது. சேமிப்பவர்களுக்கு இது ஏன் முக்கியம்? வருங்கால வைப்பு நிதி பங்களிப்புகள் ஒரு ஊழியரின் ஓய்வூதிய நிதி பாதுகாப்பின் ஒரு பகுதியாகும். கடுமையான திரும்பப் பெறுதல் மற்றும் அபராதங்களுடன் எப்பிஓஏ அதன் உறுப்பினர்கள் தங்கள் முதுமை சேமிப்பை தக்க வைத்துக் கொள்கிறது. விதிவிலக்கான சூழ்நிலைகளில் இது மாற்றியமைக்கக்கூடியது என்றாலும் உறுப்பினர்கள் விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். பிஎஃப் கார்பஸை அவசர பணமாக செலவிடுவது பிற்காலத்தில் நிதி பேரழிவை ஏற்படுத்தும். அபராதங்கள் மற்றும் வரி பொறுப்புகள் சேமிக்கப்பட்ட தொகையை குறைக்கும் வரை